நேற்றைய தினம் வவுனியா ஓமந்தை பகுதியில் ஒரு கோர விபத்து சம்பவித்திருந்தது. அதிலே நபரொருவர் உயிரிழந்திருந்தார். அவரது மனைவி, மகன் மற்றும் அவரது மாமனார் படுகாயங்களுக்குள்ளான நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் அவர்கள் நிலை என்பது தற்பொழுது கவலைக்கிடமாக இருக்கின்றது. அதாவது காயமடைந்தவர்களின் நிலை. அதை தவிர மருத்துவர்கள் தற்பொழுது எதுவும் சொல்ல முடியாது, சிகிச்சை சென்று கொண்டிருக்கின்றது என்கின்ற வகையில் பதிலளித்ததாகவும் கூறப்படுகின்றது. அதனை தாண்டி இது தொடர்பாக முக்கியமான பதிவு ஒன்று தற்பொழுது சமூக வலைதளத்திலே வைரலாகி வருகின்றது. அது தொடர்பாக இதிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதை தவிர யாழ்ப்பாணத்தில் பெண் ஒருவர் தீக்காயங்களுக்குள்ளான நிலையிலே சிகிச்சை பெற்று வந்த நிலையில் திடீரென்று உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அடுப்பு பற்ற வைக்கின்ற போது இந்த விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாகவே குறித்த பெண் உயிரிழந்திருக்கின்றார். இது தொடர்பாகவும் இதிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். இந்த இரண்டு செய்திகளும் உங்களுக்கு மிக மிக விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய செய்திகளாக அமைந்திருக்கின்றது. மிகவும் துயரமான இரண்டு சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றது. அதனை மறுப்பதற்கில்லை. அதனை தாண்டி இதனை வைத்து இனி இப்படியான சம்பவங்கள் நடக்காமல் இருப்பதற்கு இதிலே பல விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதனை முழுமையாக பாருங்கள். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையில இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். நேற்றைய தினம் கட்டுநாயக்காவிலிருந்து கார் ஒன்றில் குடும்பம் ஒன்று பயணித்துக் கொண்டிருந்தது. அதாவது நபரொருவரும் அவரது மனைவியும் மகனும் அவரின் மாமனாரும் இவ்வாறு 4 பேர் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் தான் நேற்றைய தினம் அதிகாலை சுமார் 4:40 மணியளவிலே வவுனியா ஓமந்தை பகுதியில் டிப்பர் ஒன்றுடன் கார் மோதி விபத்துக்குள்ளானதில் நபர் சம்பவ இடத்திலே உயிரிழந்திருந்தார். அதை தவிர அந்த காரில் பயணித்த ஏனையவர்கள் படுகாயங்களுக்குள்ளான நிலையில் தற்பொழுது சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது குறித்த வாகனத்தை செலுத்தி சென்றவர், குறித்த காரை செலுத்தி சென்றவர் உயிரிழந்து விட்டார். அவர் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற இந்திய துணை தூதரகத்தில் கடமையாற்றுபவர் என்கின்ற செய்திகள் எல்லாம் நேற்றைய நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்நிலையில் தான் அவர் தூக்க கலக்கத்தினால் அந்த வாகனத்தை செலுத்தியதனால் தான் விபத்து ஏற்பட்டதாகவும் செய்திகளிலே குறிப்பிடப்பட்டது. இவ்வாறு அது தொடர்பான செய்திகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்நிலையில் தான் இது தொடர்பாக சமூக வலைத்தளத்திலே ஒரு பதிவு ஒன்று வைரலாகி வருகின்றது. அந்த பதிவு என்பதை மிக மிக உருக்கமானதாகவும் அதை தவிர இனி இப்படி நடக்காமல் இருப்பதற்கு இது ஒரு சிறந்த பதிவாக அமைந்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் அந்த பதிவில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயங்களை பார்க்கலாம். தயவு செய்து பகிருங்கள். இது ஒரு விழிப்புணர்வு பதிவு. அவ்வாறுதான் அந்த பதிவு ஆரம்பிக்கிறது. அதிலே நேற்றைய காலை பொழுது எல்லாவற்றையும் மாற்றிவிட்டது. சாலையில் ஒரு நொடி கண்ணிமைக்கும் நேரத்தில் நடந்த ஒரு விபத்து எங்கள் உலகத்தையே சிதைத்து விட்டது. எனது 2 மாமாக்கள், ஒரு அத்தை மற்றும் அவர்களின் மகன் காரில் இருந்தனர். காரை ஓட்டிச் சென்றவர் சம்பவ இடத்திலே இறந்து விட்டார். அவரது மனைவி தற்பொழுது தீவிர சிகிச்சை பிரிவில் உயிருக்கு போராடி வருகிறார். அவர்களின் மூத்த மகனும் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார். எனது மற்ற மாமாவும் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கின்றார். இறந்த மாமாவின் உடலை பதப்படுத்தி வைத்திருக்கின்றோம். ஆனால் எவ்வளவு காலம், எப்போது இறுதிச் சடங்குகளை செய்வது, யாரை கேட்பது? அவரது மனைவியும் மகனும் சுயநினைவின்றி இருக்கின்றார்கள். வீட்டில் இருந்த இளைய மகன் அதிர்ச்சியில் தரையில் சுருண்டு கிடக்கின்றான். அமைதியாக அசைவற்று மனமுடைந்து நான் 24 மணி நேரத்திற்கும் மேலாக மருத்துவமனைக்குள் இருக்கின்றேன். நான் கேட்பது அனைத்தும் இந்த அவசர குரல்கள் தான். விரைவான உதவி தேவை. அவரை வேகமாக சிடி ஸ்கேனுக்கு தள்ளுங்கள். ஆக்சிஜன் குறைகிறது. மண்டையோடு உடைந்துள்ளது. கல்லீரல் இரத்த கசிவு, கண்ணில் பாதிப்பு, முதுகுத்தண்டில் சேதம், உள் இரத்த கசிவு, அவரது நுரையீரல்கள் சுருங்குகின்றன. அவருக்கு இப்போது ஆக்சிஜன் தேவை. 2 கால்களும் கைகளும் உடைந்துள்ளன. எத்தனையோ அறுவை சிகிச்சைகள், எத்தனையோ நிச்சயமற்ற தன்மைகள். யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் மருத்துவர்களும் ஊழியர்களும் வழக்கம் போல் தங்களால் முடிந்த சிறந்ததை செய்து கதைகளுக்கு மத்தியிலும் தங்கள் குடும்பத்தை பற்றி கவலைப்படாமல் சோர்வடையாமல் இரவும் பகலும் உழைக்கிறார்கள். இப்போது எங்களால் எதுவும் சொல்ல முடியாது. தயவு செய்து பொறுத்துக் கொள்ளுங்கள். எங்களிடம் உள்ளவற்றை கொண்டு நாங்கள் எல்லாவற்றையும் செய்கிறோம். நீங்கள் வாகனம் ஓட்டுபவராக இருந்தால் குறிப்பாக இரவு நேரத்தில் தயவு செய்து உங்கள் குடும்பத்தை பற்றி சிந்தியுங்கள் என்று கெஞ்சி கேட்டுக்கொள்கின்றேன். சிதறிப்போன துண்டுகளை பொறுக்க வேண்டியவர்களை பற்றி சிந்தியுங்கள். தங்கள் பெற்றோரின் குரலை மீண்டும் கேட்க முடியாத குழந்தைகளை பற்றி சிந்தியுங்கள். ஒரு குடும்பம் நொடிகளில் உடைந்து போகும் போது ஒரு மருத்துவமனை நடைபாதையில் பரவும் வலி பீதி பற்றி சிந்தியுங்கள். எந்த ஒரு இடமும் ஒரு உயிருக்கு ஈடாகாது. எந்த ஒரு சாகசமும் ஒரு இறுதிச் சடங்கிற்கு ஈடாகாது.
வேகத்தை குறைத்துக் கொள்ளுங்கள், பத்திரமாக வீடு திரும்புங்கள். நீங்கள் வெறும் ஓட்டுநர் மட்டுமல்ல, நீங்கள் ஒருவரின் முழு உலகம் என்று அந்த பதிவு அமைந்திருக்கிறது. இந்த பதிவை ஊரில் இருந்தவரின் உறவினர்கள் யாராவது வெளியிட்டிருக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. அவர் தொடர்பான சரியான தகவல் வெளியாகவில்லை. ஆனால் இந்த பதிவு தற்பொழுது பலராலும் பகிரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த பதிவில் சிந்திக்க வேண்டிய பல விடயங்கள் இருக்கின்றது. இவ்வளவு உணர்வுபூர்வமாக ஒரு பாதிக்கப்பட்ட தரப்பு நேரிலிருந்து அனைத்தையும் பார்த்து அவரது உறவினர் என்கின்ற அடிப்படையிலே ஒருவர் பதிவிட்டிருக்கின்றார் என்றுதான் கூற முடிகிறது. ஆகவே அவர் அதை நேரே பார்த்திருக்கின்றார், அந்த வழிகளை எங்களுக்கு கூறியிருக்கிறார். எனவே இது தொடர்பாக நானும் பல நேரங்களில் பல செய்திகளில் வலியுறுத்தி இருக்கின்றேன். விபத்துக்களால் உயிரிழப்புகள் அதிகம் நடக்கின்றது, அவர்களுக்கு பின்னால் ஒரு குடும்பமே இருக்கின்றது, அவர்களுக்கு ஒரு உலகமே இருக்கின்றது. ஆகையால் வாகனங்களை பத்திரமாக செலுத்துங்கள். ஆகவே தற்பொழுது அதனை பக்கத்தில் இருந்து பார்த்த ஒருவர் ஒவ்வொரு வரி மூலம் அந்த வழியை உணர்த்தி இருக்கின்றார். அதனால் தான் சொல்லுகின்றோம், இந்த காணொலியை பார்க்கின்ற ஒவ்வொருவரும் கொஞ்சம் சிந்தியுங்கள். இவ்வளவு பிரச்சனைகள் அதிலே இருக்கின்றது. நீங்கள் ஒரு தூக்கம் வந்தால் வாகனத்தை நிறுத்தி தூங்கி விட்டு செல்லுங்கள். வீதிகளில் வீதி ஒழுங்கை பயன்படுத்தி வாகனத்தை செலுத்துங்கள். அவசரப்பட்டு செல்லாதீர்கள். மிக மிக அவதானமாக இருங்கள் என்று கூறுகின்றோம். ஆகவே எவ்வளவு ஒரு விபத்துக்கு பின்னால் எவ்வளவு வலி இருக்கின்றது, அந்த அவரது உலகம், அவரை உலகமாக நம்பியிருந்த அந்த குடும்பத்தின் நிலை எவ்வாறு இருக்கின்றது, காயமடைந்தவர்கள் நிலை எப்படி இருக்கின்றது, அதன் வழியை கடந்தவர்கள் வெளியிலே வருவதற்கு எவ்வளவு காலமாகும், இவ்வாறான பல விடயங்கள் இருக்கின்றது. இது தொடர்பாக நாங்கள் சிந்திக்க வேண்டும். நேற்று முன்தினம் என்று அடுத்தடுத்து பல விபத்துக்கள் வடக்கு கிழக்கில் இடம்பெற்றிருக்கின்றது. இது தொடர்பாக நான் நேற்றைய தினம் வெளியிட்டிருக்கின்ற செய்தியில் கூட தெளிவாக விரிவாக குறிப்பிட்டிருக்கின்ற செய்தியை நீங்கள் இந்த ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற யூடியூப் சேனலிலே பார்க்கலாம். ஆகவேதான் சொல்லுகின்றோம், மிக மிக அவதானமாக இருங்கள். இந்த பதிவை நான் வாசித்த பின்னரே நீங்கள் விளங்கிக் கொண்டிருக்க வேண்டும், ஒரு விபத்துக்கு பின்னால் எவ்வளவு வழிகள் இருக்கின்றது, எவ்வளவு வேதனைகள் இருக்கின்றது, எவ்வளவு சோகமான நிலை இருக்கின்றது என்று. ஆகையால் இது தொடர்பாக சிந்தியுங்கள். மற்றொரு செய்தியாக, யாழ்ப்பாணத்தில் பெண் ஒருவர் தீக்காயங்களுக்குள்ளான நிலையில் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகி பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. யாழ்ப்பாணம் நவாலி வடக்கு புலவர் வீதி எனப்படுகின்ற பகுதியில் தான் இந்த சம்பவம் பதிவாகி இருக்கின்றது. கடந்த 20ஆம் தேதி ஒரு இளம் குடும்ப பெண், ஒரு பிள்ளையின் தாய், குறித்த பெண் அடுப்பை பற்ற வைக்க முயற்சித்திருக்கின்றார். அந்த சந்தர்ப்பத்தில் மண்ணெண்ணெயை ஊற்றும் போது அடுப்பிலிருந்து தீ அவரது ஆடையிலே பரவி இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து அவர் உடனடியாக குளியலறைக்குள் சென்று நீரை ஊற்றி அந்த நெருப்பை அணைத்திருக்கிறார். அதற்கு பிறகாக தீக்காயங்கள் பட்ட இடத்திலே பற்பசையை பூசி இருக்கிறார். அதற்கு பிறகாக கணவர் அங்கு சென்ற நிலையில் அந்த பெண்ணை அயல்வீட்டு பெண்ணுடன் சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். குறித்த பெண் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்றைய தினம் அந்த பெண் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 23 வயதுடைய ஜனுஜா எனப்படுகின்ற பெண்ணே, அதாவது இளம் குடும்ப பெண்ணை இவ்வாறு உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தீக்காயங்களினால் கிருமி தொற்று ஏற்பட்டே குறித்த மரணம் சம்பவித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவமும் அப்பகுதியிலே பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆகையால் இதுவும் உங்களை சிந்திக்க வைக்கின்ற ஒரு செய்தியாகத்தான் இருக்கின்றது. அதாவது சமையல் செய்கின்ற போதோ, அடுப்பை பற்ற வைக்கின்ற போதோ, நுழம்பு திரியை கொளுத்துகின்ற போதோ, அல்லது மின்சாரம் தடைப்படுகின்ற நேரத்தில் ஏதாவது விளக்கை பற்ற வைக்கின்ற போதோ, இவ்வாறு நெருப்புடன் புழங்குகின்ற போது மிக மிக அவதானமாக இருங்கள். உங்கள் ஆடைகள் காற்றினால் பறக்கின்ற போது தீயில் பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அல்லது விளம்பு திரியை கொளுத்தி வைக்கின்ற போது அது ஏதாவது தட்டுப்பட்டு பக்கத்தில் வந்து விழுந்து பாயில் பற்றி இவ்வாறு தீ விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இவ்வாறு பல சந்தர்ப்பங்களில் தீப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இங்கே ஏற்பட்டிருக்கின்றது. அதை தவிர ஒரு விளக்கையும் பக்கத்தில் வைத்துக் கொண்டு மண்ணெண்ணெய் கேனையும் பக்கத்தில் வைத்துக் கொண்டிருப்பது, அது தீ விபத்தாக மாறுவது, இவ்வாறெல்லாம் பல சம்பவங்கள் தொடர்ந்து இடம்பெற்றிருக்கின்றது. ஆகையால் எதிரமாகவும் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் ஜெயகாந்தன்.